வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுல் டைம் மணி சேனல். மின்சார இணைப்பே இல்லாமல் எப்படி இஸ்திரி தொழில் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். கரிப்பெட்டிக்கும் கரண்ட் பெட்டி, அதாவது எலக்ட்ரிக் பாக்ஸுக்கும் அயன் பாக்ஸுக்கும் மாற்றாக ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கேஸ் சைனிங். இது நங்கநல்லூரில் புதுசாக வாங்கியிருக்கிறோம் நாங்கள். என்னது இது கேஸ் மூலமா கேஸ் பயன்படுத்தி இஸ்திரி போடுறோம். இஸ்திரி போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இந்த இது எப்படி வேலை செய்யுது? இது கேஸ் மூலிமா நம்ம அடுப்புக்கு கனெக்ஷன் எப்படி வருதோ அதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் சிஸ்டம் அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் நாபு இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உள்ள அப்ப எரியுது, அப்ப நெருப்பு உள்ள. ஆமா, உள்ள அது சின்னதா ஒரு இது போயிட்டு எரிஞ்சின்னு இருக்கு. இது சூடா தான் இருக்கு. எவ்வளவு வேணும்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். காட்டன் உடனே ஒரு காட்டன் சட்டை யாரும் எடுத்துட்டு வராங்க, நல்ல ஹெவி காட்டன். அது நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணா செகண்ட்ல சூடாயிடும், அடுத்த செகண்ட்ல சூடாயிடும். போட்டு கொடுத்துன்னு இருக்கலாம். சிறப்பா இருக்கு. ஆமா. இந்த கேஸ் அயனிங் பார்த்தீங்கன்னா இதுக்கான முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் தான். ஸோ உங்களுக்கு அயனிங் பிஸ்னஸ் தொடர்ந்து விருப்பப்படுறீங்க, உங்கள்கிட்ட பெரிய முதலீடு இல்லை அப்படின்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் 10,000 ரூபாயில் இந்த அயன் பாக்ஸை நீங்கள் வாங்கிட முடியும். அதுக்கப்புறம் கூடுதலாக உங்களுக்கு என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லோக்கலில் இருக்கிற கேஸ் கனெக்ஷன் இருக்கு இல்லையா, கேஸ் கனெக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இண்டேன், ஹெச்பி, இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்ஸ் வாங்கிக்கணும். கமர்ஷியலாக பிஸ்னஸ் செய்கிறதுக்காக சிலிண்டர்ஸ் கொடுப்பாங்க, அந்த சிலிண்டர்ஸை வாங்கிக்கணும். சராசரி ஒரு 5 கிலோ சிலிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபா 380 ரூபா கிட்ட வரும். இதுவே பார்த்தீங்கன்னா 19 கிலோ நீங்கள் சிலிண்டர் எடுத்திங்கன்னா ஒரு 1,800 கிட்ட வரும். ஸோ மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகிற செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபா 1,800 தான் ஆகும். கேஸ் சைனிங் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்னென்ன பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு கரண்ட் கனெக்ஷன் அவசியம் கிடையாது. கரண்ட் இருந்தால் தான் அயன் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. கரண்ட் செலவு, அதாவது மாதம் நீங்கள் கரண்ட் பில் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இதில் வீட்டிலேருந்தே செய்ய முடியும். கடைக்கு வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மாதம் வாடகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டில் இருக்கிற லேடிஸ் கூட இந்த பிஸ்னஸை செய்ய முடியும். வீட்டுக்குள்ள அருகில் இருக்கிற வாடிக்கையாளர்கள் அவங்க அயன் பண்ணி கொடுத்தாலே நல்லா சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு ஒரு துணிக்கு பார்த்தீங்கன்னா 30 காசுலேருந்து 40 காசு வரைக்கும் தான் செலவாகும். இதுவே எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துணிக்கு உங்களுக்கான காஸ்ட்டு எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 3 ரூபா ஆகும். கரிப்பட்டினா உங்களுக்கு ₹1 1.5 ரூபா வரைக்கும் ஆகும். இந்த 3ல் பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கேஸ் சைனிங், ஏன்னா செலவு ரொம்ப கம்மி. இரண்டாவது பார்த்தீங்கன்னா வெயிட். கேஸ் அயன் பாக்ஸோட எடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 kg தான். இதில் இன்னொரு மாடல் 3 kgலும் இருக்குது. பட் 6.5 kg தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்தீங்கன்னா கறி கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தால் பார்த்தீங்கன்னா தெருவோரத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கேஸ் சைனுக்கு மாறிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கறி எப்பயுமே உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்காது. ஒரு சப்ளைட்டை தான் நீங்கள் வாங்கி ஆகணும். கறி சப்ளை பண்ணுறவங்க தான் வாங்கி ஆகணும். சப்போஸ் அது கிடைக்காம போச்சுன்னா வியாபாரம் கெட்டு போயிடும். எலக்ட்ரிக் அயனிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் கூட எலக்ட்ரிக் அயனிங் தேவைன்னு சொல்லிட்டு கேஸ் அயனிங் வந்துட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் உங்களுக்கு கூடுதலாக வரும், லாபமும் கம்மியாகுங்கிறதால. வியாபார ரீதியாக பார்த்தாலும் வருமான ரீதியாக பார்த்தாலும் எல்லாத்துக்குமே சரியானது பார்த்தீங்கன்னா கேஸ் அயனிங் தான். சராசரியாக ஒரு கேஸ் சிலிண்டர் 5 கிலோ கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 துணி கிட்ட நீங்கள் பண்ணலாம். 5 கிலோ கேஸ் சிலிண்டருக்கு சராசரியாக உங்களுக்கு ஒரு வாரம் கிட்ட வரும். இதுவே 19 kg பெரிய கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சராசரியாக ஒரு 35-40 நாள் வரைக்கும் வரும். அதில் நீங்கள் சராசரியாக ஒரு 4000 துணி வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும். இதை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம் தான், ஈஸியாக பயன்படுத்த முடியும். இந்த கேஸ் அயன் பாக்ஸ்க்கான விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஆகும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கனெக்ஷன் எடுத்துக்க போகிறீங்க. ஸோ அதில் ஒரு 1,500 ரூபாய் கிட்ட உங்களுக்கு செலவாகும். ஸோ சராசரி உங்களுக்கு மாதம் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ரூபா 1,500 ரூபா ஆகும். அவ்வளோதான் கேஸ்க்கான செலவு. வேறு எந்த செலவுமே கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் உழைப்பு மட்டுமே நீங்கள் டிபெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறீங்க, பெரிய முதலீடு தேவையில்லைன்னா அதுக்கு சரியான பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் அயனிங் பிஸ்னஸ் தான். இந்த கேஸ் அயன் பாக்ஸை பயன்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த லைசன்ஸிங்கோ இல்லை பர்மிஷனோ எதுவும் தேவை கிடையாது. யார் வேணாலும் இந்த பிஸ்னஸை தொடங்கலாம். வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. வீட்டிலேருந்து சராசரியாக மாதத்துக்கு ஒரு 25,000 ஒரு 30,000 வரைக்கும் எளிதாக நீங்கள் சம்பாதிக்க முடியும் இந்த கேஸ் அயனியை பயன்படுத்தி. ஸோ கேஸ் அயனிங் பயன்படுத்தி பிஸ்னஸ் தொடங்க விருப்பப்படுறவங்க இந்த டிஸ்பிளே எடுத்துகிட்டு இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், என்னை ரீச் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்ன தகவல் வேணுமோ கண்டிப்பாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை அடுத்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, பாய்.